அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அதாவது நாங்க மின்காந்த மின்காந்தவியலும் தூண்டலும் என்ற செக்ஷன்ல மின்காந்த மின்காந்தவியல் எலக்ட்ரோமேக்னட்டிசம் பத்தி நாங்கள் கடைசி கிளாஸ் வரை பார்த்த விஷயங்கள் மின்காந்தவியல் என்றால் என்ன, அதாவது உண்மையில மின்காந்தம் என்றால் என்ன, மின்காந்தத்தின் மூலம் விசையை பெறுவதனால மின்காந்தம் ஒன்றை நாங்கள் வலிமையான காந்தப்புலம் ஒன்றுக்குள்ள வைக்கிற நேரம் விசை ஒன்று அந்த கடத்தியின் மேல தொழிற்படும் என்று பார்த்து அதனால எங்களுக்கு பெறக்கூடிய பயன்கள் என்னென்ன என்ற விஷயங்களை தான் நாங்க மின்காந்தவியல் செக்ஷன்ல பார்த்தோம். ஆக மொத்தத்துல அங்க நடந்தது, நாங்க ஒரு கடத்திக்கு மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் நாங்க கடத்திக்கு வழங்கப்பட்ட மின்னோட்டம் என்ன நடக்குது, கடத்திய மின்காந்தமாக மாற்றுது. அதே நேரம் அந்த மின்காந்தத்தை நீங்க ஒரு நிலையான காந்தப்புலத்தின் உள்ள வைக்கிற நேரம் அங்க ஏற்படுற விசையால என்னது கடத்தி இயங்குது. இத நீங்க பிரயோகங்களையும் பார்த்தீங்க. நேரோட்ட மோட்டார் அடுத்த ஒளிபெருக்கிகள்ல இதன் பிரயோகங்களை நீங்க பார்த்தீங்க. இன்னைக்கு நாங்க படிக்க போறது அதுல அடுத்த பகுதி. அதாவது அங்க நடக்கிறது மின்னோட்டத்தை நீங்க கொடுத்து இயக்கத்தை பெறுறது. அதாவது மின் விசையை நீங்க இயக்க விசையாக பொறிமுறை விசையாக மாற்றிக்கொள்றீங்க. பொறிமுறை உங்களுக்கு ஒரு வேலையை நடத்தி கொள்றதற்காக மின் விசையை நீங்க பொறிமுறை சக்தியாக மாற்றிக்கொள்ற, மின் சக்தியை பொறிமுறை சக்தியாக. சரியா? அதே மறுதலையாக மின்காந்த தூண்டல் என்ற இதுல நீங்க பார்க்க போறது பொறிமுறை சக்திய, அதாவது இயக்க சக்தியை நீங்க எப்படி மின் சக்தியை உருவாக்கி கொள்ள பயன்படுத்தலாம் என்றது. இது மின்காந்தவியல்ட மறுதலை தான் மின்காந்த தூண்டல். சரியா? மின்காந்த தூண்டல் மின்காந்தவியல்ட மறுதலை. அதாவது திரும்ப நான் ஒரு முறை சொல்றேன். அங்க நாங்க பார்த்தது மின்காந்தவியல்ல இதுவரை நாங்க பார்த்தது மின்னோட்டத்தை வழங்குவதன் மூலமாக இயக்க சக்தியை பெறுறது. அதாவது மின் சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படல் மின்காந்தவியல்ல நடந்த விஷயம். அதோட மறுதலை இயக்க சக்தியை கொண்டு நீங்க மின் சக்தியை பிறப்பிக்கிறது. இதுவரை காலமும் சரியா? நாங்க உங்களுக்கு தெரியும், மின் சக்தியை நீங்க பெறுறதா இருந்தா என்னது, ஒரு சக்தி முதல் வேணும். முதலாவதா சூரிய சக்தியிலிருந்து தொடங்கி நீர் சக்தி, காற்று சக்தி, இப்ப அனல் மின் நிலையங்கள் அணுசக்தியிலிருந்து எல்லா சக்தி வகையும் பயன்படுறது எதுக்கு, மின்னோட்டத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு. சரியா? ஃபரடே என்ற விஞ்ஞானி 1831 அவர் முன்வைக்கிற ஒரு கருத்து தான் உங்களுக்கு என்ன செய்யலும், இயக்க சக்தியை மின்சக்தியா மாற்றலும். சரியா? இதுல மின் சக்தி இயக்க சக்தி என்று இருக்கிறது இது பில. மின்காந்த தூண்டல் என்றது இயக்க சக்தியை மின்சக்தியாக மாற்றலும். சரி, ஒரு நிமிஷம் தாங்க, நான் இதை மாற்றுறேன். ஓகே, அப்ப மின்காந்த தூண்டல் என்றது என்ன, இயக்க சக்தியை மின்சக்தியா மாற்றுறது. மின்சக்தி இயக்க சக்தியா மாற்றுறது மின்காந்தவியல்ல படித்தது. சரியா? இந்த சித்தாந்தத்தை முதல்ல முன் வச்சவர் மைக்கேல் ஃபரடே என்பவர். இந்த ஃபரடே என்பவரை நீங்க இதுக்கு முதலையும் அறிந்திருக்க வேணும். எங்க கொள்ளளவுகள் பார்த்த நேரம் கொள்ளளவுகளோட கொள்ளளவு நாங்க அளக்கிறது ஃபரடேட, அதாவது ஃபரடே என்ற அழகால. அப்ப அந்த ஃபரடேக்கு அந்த ஃபரடே என்ற அழகை கண்டுபிடிச்சவர் யாரு, மைக்கேல் ஃபரடே. இவரை அதாவது மதிப்பளித்து இவருக்கு கௌரவிக்கும் முகமா தான் அந்த அழகை ஃபரடே என்று நாங்க குறிப்பிடுறோம். சரியா? அப்ப மைக்கேல் ஃபரடே 1831 ஃபரடே விதியில முன்வைத்தது, அதாவது அவர் சொன்னது, மாறும் காந்தப்புலத்துல ஒரு கடத்தியை வைத்திருந்து அந்த கடத்தியை இயக்கினால், இப்ப இங்க கடத்திக்கு மின்னோட்டம் நாங்க வழங்கல. சரியா? நாங்க மின்காந்தவியல்ல படிச்சது கடத்திக்கு மின்னோட்டத்தை வழங்கினால் அந்த கடத்தி மின்காந்தமாக மாறும். அது ஒரு நிலையான காந்தப்புலத்தினுள் வைக்கப்பட்டிருந்தால் இயக்க சக்தி அதற்கு பெறப்படும். சரியா? அது மின்காந்தவியல். இங்க இவர் சொல்றது, மாறும் காந்த புலம் ஒன்றுல நீங்க கடத்திய வைக்கிறீங்க, இந்த கடத்தி இன்னும் மின்காந்தம் ஆகல, ஏன் நாங்க மின்னோட்டம் வழங்கல. சரியா? இந்த கடத்திய அந்த மாறும் காந்த புலத்துக்குள்ள நீங்க அசைக்கிற நேரம், அந்த மாறும் காந்த புலத்துக்குள்ள நீங்க அசைக்கிற நேரம், அதாவது இயக்க சக்தி, இயக்கத்தை வழங்குற நேரம் ஒரு மின் இயக்க விசை உருவாகுது.
சரியா? மின்னியக்க விசை அதுக்குள்ள தூண்டப்படுது. உண்மையிலே இதுல மின்னியக்க விசை தூண்டப்படுது. சரியா? இந்த தூண்டப்படுற மின்னியக்க விசைக்கு தான் இவர் சொல்ற பேரு மின்காந்த தூண்டல் என்று. சரியா? இப்ப இன்றைய நாட்கள்ல இந்த மின்காந்த தூண்டல் தான் இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல இடங்கள்ல, அதாவது நான் சொன்ன மின்முதல்களாக பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், காற்றிலிருந்து மின்னோட்டத்தை பெறுவதாக இருக்கட்டும். சரியா? இவர் சொன்ன சித்தாந்தத்தை இந்த படம் விளங்கப்படுத்துது. என்ன தியரி இவர் சொன்னது? அதாவது ஒரு கடத்தி இருக்கணும். இந்த கடத்திக்கு பாருங்க மின்னோட்டம் வழங்கில்ல. இந்த கடத்தியில மின்னோட்டம் வழங்கப்பட்டு இல்ல. இது என்னதை காட்டுது? அழுத்தம். வோல்ட்மானி இங்க அழுத்தத்தை வாசிக்குது. சரியா? சும்மா இருக்கிற நேரம் அழுத்தம் 0 இருக்குது. இந்த நிலையான காந்தம் ஒன்று அசைக்கிற நேரம் மட்டும் என்ன நடக்குது? இங்க ஏதோ ஒரு திரும்பலை காட்டுது. சரியா? இந்த திரும்பலை காட்டுறதுக்கு காரணம் இந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்றதுதான் ஃபரடே சொன்னது. சரியா? இதை நாங்க மேலும் ஆராய்வோம். எதனால இதுல மாற்றங்கள் ஏன் நிகழுது, ஏன் இப்படி திரும்பல் ஏற்படுறது என்றது எல்லாத்தையும் நாங்க படிப்போம். சரியா? அப்ப ஃபரடே சொன்ன இதன் மூலமாக இப்ப மின்சக்தியா உங்களுக்கு தெரியும், மின்சக்தியை பெறுறதுக்கு பல்வேறு வகையான மின்முதல்களை நீங்க பயன்படுத்துறீங்க. சரியா? சூரிய சக்தியா இருக்கட்டும், கனி எண்ணெயா இருக்கட்டும், நிலக்கரி, நீர், காற்று எல்லாமே என்னத்துக்கு மின்சக்தியை பெறுறதுக்காக. இலங்கை போன்ற நாடுகள்ல நீரும் இருக்குது, அடுத்தது என்னது, நிலக்கரியும் இருக்குது. இப்ப அண்மை காலங்கள்ல காற்றின் மூலமாகவும் மின்னோட்டத்தை உற்பத்தி செய்யற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த டைம்ல இங்க பாருங்க, இந்த 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 முதலாவது பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க நான் சூரிய சக்தியை குறிப்பிட்டே இல்லை. சரியா? அதாவது இப்ப நான் சொல்லி தரப்போற விஷயம், அதாவது மின் பிறப்பாக்கிகள், ஜெனரேட்டர்ஸ். சரியா? அல்லது டைனமோக்கள். ஜெனரேட்டர்ஸ் அல்லது டைனமோக்கள். சரியா? மின் பிறப்பாக்கி அல்லது டைனமோ ரெண்டும் உண்டு. சரியா? டைனமோக்கள் என்ன செய்யுதுண்டா, மின் சக்திய ஏதாவது ஒரு மின்முதலோட ஆதாரமாக கொண்டு மின்னோட்டத்தை பிறப்பிக்கப்படுது டைனமோக்கள்ல, ஜெனரேட்டர்ஸ்ல. சரியா? அந்த இடத்துல பயன்படுறது இந்த ஃபரடேஸ் என்ன மின்காந்த தூண்டல் என்ற கன்செப்ட். அதாவது இயக்கம் நடக்கணும், அந்த இயக்கத்தின் விளைவாக என்ன நடக்குது, மின் உற்பத்தி செய்யப்படுது. இயக்கம் நடப்பதன் விளைவாக மின் உற்பத்தி செய்யப்படுது. சரியா? இது ஏனைய எல்லா சக்தி முதல்களுக்கும் பொருந்தும். கனி எண்ணெய், நிலக்கரி, நீர், காற்று என்று எல்லா மின் பிறப்பாக்கக்கூடிய மின்முதல்கள், மின் சக்தி முதல்களுக்கும் பொருந்தும். ஆனால் சூரிய சக்தியை தவிர. சரியா? நாங்க எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற நேரம் இலத்திரனியல் பாடத்துல ஞாபகம் இருக்கும். சூரிய சக்தி மூலம் நாங்க எதால மின்ன பெறுகிற, சூரிய சக்தி படல்கள் மூலம். சரியா? சூரிய படல்கள் மூலம் தான் என்ன செய்யறோம், நாங்க பெற்றுக்கொள்றது மின்னோட்டத்தை. சரியா? அந்த சூரிய படல்கள் என்ன பயன்படுது, இருவாயி. சரியா? சூரிய படல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான சூரிய கலங்களால சூரிய படல் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த சூரிய களம் ஒன்றை நீங்க உற்று கவனித்தீங்களே, அதாவது அதுக்குள்ள உள்ள கட்டமைப்பை கவனித்தீங்களாக இருந்தால் அது ஒரு இருவாயி கட்டமைப்பு. ஆகவே சூரிய சக்தியிலிருந்து மின்சக்தியை பெறுவதற்கான ஆதாரம் இலத்திரனியல் மூலமாக நாங்க பெறுறது. அதுக்கும் காந்த சக்திக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் சூரிய சக்தி தவிர்ந்த ஏனைய எல்லா சக்தி முதல்களிலிருந்தும் மின்ன பிறப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நீங்க பயன்படுத்துறது இந்த மின்காந்த தூண்டல் என்ற சித்தாந்தத்தை, அதாவது இந்த தியரியத்தான் நீங்க பயன்படுத்துறீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், என்னதான் அது நீரை பயன்படுத்தி இருந்தாலும், சரியா, நீரை பயன்படுத்தி தான் இப்ப உதாரணத்துக்கு இங்க காற்றால சுழல்ற ஒரு சுழற்சியை தான் இங்க பாக்குறீங்க. இங்கேயும் என்னது, காற்று சக்தியை பயன்படுத்தி இங்க இயக்கத்தை மேற்கொள்ற. இந்த இயக்கம் தான் என்ன செய்யும், டைனமோக்கள் அல்லது மின் பிறப்பாக்கிகளுக்குள்ள மின் சக்தியை உருவாக்கும். சரியா? அவை உங்களுக்கு இப்ப விளங்குது மின்காந்த தூண்டல் என்றது எப்படி எங்களோட வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்குது என்றது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றது. பிரதானமாக மின்சக்தியை நாங்க பெறுறதே இந்த மின்காந்த தூண்டலின் விளைவாக.
சரியா? அடுத்த விஷயம்தான் மின்காந்த தூண்டலுடைய இன்னொரு முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய இன்னொரு பயன்படும் சந்தர்ப்பம் ஒன்றுதான் இது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த காலத்துல எல்லாமே கார்ட் சிஸ்டம். சரியா? கிரெடிட் கார்டா இருக்கட்டும், விசா கார்டா இருக்கட்டும், கிரெடிட் டெபிட் எல்லா கார்டுக்கும் என்னது, நீங்க இப்ப போய் கார்டை உறிஞ்சினாலே என்ன, காசு எடுக்கலும் அல்லது காசு கட்டலும் எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். இந்த இடத்துலயும் பயன்படுறது என்னது, மின்காந்த தூண்டல். சரியா? இந்த இடத்துல பயன்படுறதும் மின்காந்த தூண்டல். சரியா? இதுவும் ஒரு இப்ப அன்றாட வாழ்க்கையில உலகத்துல பிரதானமாக அமைந்து விட்ட ஒரு அங்கமாக மாறிவிட்ட இந்த கார்டு சிஸ்டம். சரியா? அப்ப உங்களுக்கு விளங்குது, எங்களுக்கு மின்னத்தாரத்திலையும் மின்காந்த தூண்டல் பயன்படுது. அதே நேரம் எங்கட நாளாந்த வாழ்க்கையில நீங்க பண கொள்வனவு, அதாவது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள்லயும் மின்காந்த தூண்டல் பயன்படுது. ஆகவே மின்காந்த தூண்டல் என்ற கன்செப்டை விளங்கி இருக்கிறது மிக முக்கியம். சரியா? ஓகே, இதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு செயற்பாடு தான் செயற்பாடு 13.5 உங்களோட புக்ல. சரியா? ஒரு அட்டவணையை நிரப்பும் படிச்சில் இருக்கிற செயற்பாடு உண்டு. செயற்பாடு 13.5 புக் இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்க இந்த செஷனுக்கு கலந்து கொள்ளும் போது உங்களோட டெக்ஸ்ட் புக்கையும் அறையில வச்சுக்கொண்டா, நான் இந்த செயற்பாடுகளை செய்யற நேரம் உங்களுக்கு என்ன செவ்வாய்க்கிழமை அந்த செயற்பாடுல என்ன செஞ்சு இருக்கி, அப்ப நான் செல்றித்தாரத்தை பொறுத்து உங்களுக்கு அதுல அட்டவணைகள் நிரப்பவோ கேள்விகளுக்கு விடையளிக்கவோ ஏழுமானதாக இருக்கணும். சரியா? அப்ப செயற்பாடு 13.5ல என்ன சொல்லி இருக்கண்டா, அதுல ஒரு அதாவது கம்பிச்சுருள் உண்டு. உங்களுக்கு தெரியும், நாங்க இதுக்கு மின்காந்தம் பாடத்துல பார்த்த மின்காந்தவியல்ல பார்த்ததுதான் கம்பிச்சுருள், அதாவது கடத்தி சுருள் உண்டு. அதே நேரம் ஒரு நிலையான காந்தம், கடத்தி சுருள் ஒன்று, நிலையான காந்தம். அந்த படத்தை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு படம், கம்பி சுருள் ஒன்று இருக்கணும், நிலையான காந்தம் ஒன்று இருக்கணும். ஆனா இந்த கம்பி சுருளினூடாக என்ன செய்யணும், ஒரு கல்வனோமானி பொருத்தப்பட்டிருக்கணும். சரியா? கல்வனோமானியிட பிரதானியல்பு என்னது, அது ஓட்டத்தின் திசையையும் சேர்த்து காட்டும். அம்பியர்மானி ஓட்டத்தின் பருமனை மட்டும் காட்டும். எங்களுக்கு ஓட்டத்தின் திசையை பார்க்கறதுக்காக என்னது, மையப்பூச்சிய கல்வனோமானி ஒன்றை பயன்படுத்தலாம். அப்ப இட திரும்பல் திசை எங்களுக்கு மின்னோட்டத்தின் திசையை காட்டும். சரியா? அப்ப இந்த செயற்பாடு 13.5ல உங்களுக்கு அட்டவணை ஒண்ணு தந்து, அந்த அட்டவணையில அதாவது சில செயற்பாடுகளை செய்ய சொல்லி நம்பர் இடப்பட்டு 1 2 3 சில செயற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்காங்க. எப்படி? அதாவது ஒன்றுக்கு சார்பாக ஒன்று அசைத்தும் ஒன்றுக்கு சார்பாக ஒன்று ஓய்வுல வைத்தும் எங்களுக்கு சொல்லுறாங்க கல்வனோமானி திரும்பல அவதானிக்க சொல்லி. திரும்பல் இருக்குதா இல்லையா, அது வேகம் கூடவா வேகம் குறையவான்றத அவதானிக்க சொல்லி. அப்ப இந்த பிராக்டிக்கலை கவனிங்க. சரியா? கம்பிச்சுருள் உண்டு, கல்வனோமானி மையப்பூச்சிய கல்வனோமானி உண்டு, கம்பிச்சுருள் உண்டு. சரியா? கல்வனோமானியில கம்பிச்சுருள் தொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கம்பிச்சுருள்ல ஏதாவது ஒரு மின்னோட்டம் பாய்றதாக இருந்தால் எங்களுக்கு கல்வனோமானியில திரும்பல அவதானிக்கலாம். இது திரும்பல அவதானிக்கப்படுதா இல்லை என்றது தான் உங்களோட பிராக்டிக்கல்ல கேட்கிறது. இந்த செயற்பாடு கேட்கிறது கல்வனோமானில திரும்பல் இருக்குதா இல்லையான்றத நோட் பண்ண சொல்லி. சரியா? ஓகே. இப்ப ஆரம்பத்துல எந்த விதமான மின் இயக்கமும் இல்லைன்றதால கல்வனோமானி பூஜ்ஜியத்துல இருக்கு. இப்போ ஒரு நிலையான சட்ட காந்தகத்தை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒன்று இப்ப இதை நோக்கி அசைக்க போறீங்க. இது ஓர்டர் படி இருக்காது, உங்களோட அட்டவணையில் உள்ள ஓர்டர் படி இல்லாட்டியும் இதுல உள்ள விஷயத்தை வச்சு உங்களோட அட்டவணையில உரிய இடத்துல நிரப்பலாம். என்னது, வடமுனைய நோக்கி அசைக்கிற கம்பிச்சுருளை நோக்கி சட்டக்காந்தத்தை அசைக்கும் போது என்ன, கல்வனோமானி திரும்பல காட்டின. கல்வனோமானி திரும்பலை காட்டுது. அதாவது கம்பிச்சுருளுக்குள்ள சட்ட நிலையான காந்தத்தை நீங்க அசைக்கிற நேரம் கல்வனோமானி திரும்பலை காட்டு. திரும்ப அத அகற்றுற நேரமும் கல்வனோமானி திரும்பலை காட்டுது. நீங்க அவதானிச்சீங்கள் என்றால் ஏற்கனவே இயங்கின திசைக்கு எதிர் திசையில இயங்கும். திரும்ப போடுறேன், கவனிங்க. நோக்கி வர நேரம் திரும்பல் எந்த திசை என்றும், விலக்கி போற நேரம் திரும்பல் எந்த திசை என்றதையும் அவதானிங்க. நோக்கி வர நேரம்
இந்த பக்கமா அசையுது. சரியா? இந்த பக்கமா அசையுது. இப்ப நோக்கி வந்து அந்த கம்பி சுருள் நூலுக்கே அசைக்கிற நேரமும் ஏதோ ஒரு திரும்பலை காட்டுது. ஆனா உங்களுக்கு நோக்கித்தான் அசைக்கிறன்றதால இந்த பகுதியில மட்டுமே திரும்பல் இருக்குது. இப்ப நிலையான காந்தத்தை வெளிநோக்கி அசைக்கும் போது என்ன நடக்குது? ஏற்கனவே திரும்பல் நடந்த திசைக்கு எதிரான திசையில் இப்ப திரும்பலை காட்டுது. திரும்பல் நடக்குது, அதே நேரம் எதிர். அதாவது கம்பிச்சுருளை நோக்கி வந்த நேரமும் திரும்பல் இருந்தது, கம்பிச்சுருளில் இருந்து காந்தத்தை தூரமாக அசைக்கிற நேரமும் திரும்பல் இருந்தது. சரியா? ஓகே. திரும்பல் இருந்தது, நோக்கி வார நேரமும் இருந்தது, நோக்கி வார நேரமும் இருந்தது. ஓகே. இப்ப என்ன நடந்தா இந்த இடத்துல கம்பிச்சுருளை அசைத்த காந்தத்தை நிலையாக வைத்தீங்க பாருங்க. காந்தம் நிலையாக, கம்பிச்சுருளும் நிலையாக, காந்தமும் நிலையாக, கம்பிச்சுருளும் நிலையாக. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலும் ஒன்றுக்கொண்டு இயங்காத சந்தர்ப்பத்துல மையப்பூச்சிய கல்வனோமானி எங்க இருக்குது? பூச்சியத்துல இருக்குது. அதாவது எந்த விதமான திரும்பலும் இல்ல. சரியா? ஆனால் இந்த நிலையில கம்பிச்சுருள் அசைக்கிற நேரம் என்னது? கம்பிச்சுருள் காந்தம் நிலையாக வைத்து அசைத்தாலும் கம்பிச்சுருளை உங்களுக்கு கல்வனோமானி திரும்பலை காட்டுது. ஏதாவது ஒன்று அசைந்தாலும் திரும்பல் நடக்குது. நிலையாக வைத்தால் பூச்சியத்தில் இருக்குது. நிலையாக வைக்கிற நேரம் எந்த விதமான அசைவு ஒன்றுக்கு சார்பாக ஒன்று இல்லாத டைம்ல மையப்பூச்சிய கல்வனோமானி பூச்சியத்திலே இருக்கிறத உங்களுக்கு அவதானிக்கலாம். சரியா? பூச்சியத்திலே இருக்குது. சரியா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? ஏதாவது சார்பாக நிலையான காந்தமோ அல்லது கம்பிச்சுருளோ ஒன்றுக்கு ஒன்று சார்பாக இயங்கினால் மட்டும்தான் என்ன நடக்கும்? இங்க சார்பாக இயங்குற நேரம் மட்டுமே ஏதோ ஒரு திரும்பலை கல்வனோமானி காட்டுது. சரியா? அப்ப உங்களோட அட்டவணை நிரப்பப்படணும் எப்படி? சுருளை நோக்கி, அதாவது காந்தம் வந்து சுருளை நோக்கி இயங்குற நேரம் சுருள் எந்த விதமான அசைவு இல்லை. அப்ப நீங்க கண்டீங்க என்ன நடக்குது? அங்க ஒரு திரும்பல் நடக்குது. ஆம், திரும்பல் இருக்குது. சரியா? அடுத்தது சுருளுக்கு அண்மையில கொண்டு வந்து ஓய்வுல வைத்து கொண்டிருக்கிற நேரம் என்ன நடக்கும்? மையப்பூச்சிய கல்வனோமானி பூச்சியத்திலேயே இருக்கும். அதாவது திரும்பல் இல்ல. சுருளுக்கு அண்மையில ஓய்வில் இருக்கிற நேரம் சுருளுடைய இயக்கமும் இல்ல, காந்தத்துடைய இயக்கமும் இல்ல. ஆகவே அங்கின பூச்சியம், திரும்பல் இல்லை. சரியா? அடுத்தது ஓய்வுல இருக்கிறது. இப்ப சுருள் நீங்க காந்தத்தை இவ்வளவு நேரம் உள்ளுக்கு வைத்திருந்தத எதிர் திசையில சுருள் இருந்து வெளிநோக்கி அசைக்கிற நேரமும் உங்களுக்கு திரும்பல் கண்ட. அதே நேரம் நீங்க சுருளை இதே மாதிரி இயக்கினாலும் காந்தத்தை நிலையாக வைத்து சுருளை நோக்கி அப்பால் இணைத்தாலும் என்ன நடக்கும்? அந்த இயக்கத்தின் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? திரும்பலை காட்டும். அதாவது ஒன்றிற்கொன்று சார்பான இயக்கம் உள்ள நிலைகள்ல உங்களுக்கு கல்வனோமானி திரும்பலை காட்டுது. சரியா? ஆறாவத கவனிங்க. சுருளில் இருந்து அப்பால், காந்தத்தில் இருந்து அப்பால். அதாவது சுருளையும் நீங்க விலக்கி அசைக்கிறீங்க, காந்தத்தையும் விலக்கி அசைக்கிறீங்க. அதாவது என்னது? ரெண்டு நபர் ஒன்றிலிருந்து விலகி நடக்கிற மாதிரி. ரெண்டு நபர்கள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி அசைகின்ற போது என்ன நடக்காது? ரெண்டுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே அங்க எந்த விதமான திரும்பலும் இல்லை. சரியா? ஏழாவது விஷயம், சுருளை நோக்கி காந்தம் அசையுது. சுருளை நோக்கி காந்தம் அசையுது. ஆனால் என்ன? காந்தமும் அசைது சுருளில் இருந்து விலகி. அதாவது ஒருவர் உங்களுக்கு கிட்ட நடந்து ஒரு அடி எடுத்து வைத்து முன்னுக்கு வந்தா நீங்க ஒரு அடி பின்னால போறீங்க. ஒருவர் ஒரு அடி முன்னுக்கு வர நேரம் இன்னொருத்தர் ஒரு அடி, அதாவது உங்களை நோக்கி வர ஒருத்தர்ல இருந்து விலகி நீங்க ஒரு அடி பின்னால போறீங்க. அப்ப ஒரு அடி முன்னுக்கு ஒரு அடி பின்னுக்கு வைக்கிற நேரம் இன்னமும் என்னது? உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள தூரம் சமனாகவே இருக்குது. ஆகவே ஆக மொத்தத்துல விளைவுல பாத்தீங்கள் என்றால் நீங்க அருகில வந்தும் இல்ல, அவர் அருகில வந்தும் இல்லை. சரியா? அவை இடையில் உள்ள கேப் அதே மாதிரி தொடர்ந்தும் பேணப்படுறதால அங்கேயும் என்னது?
இடைவெளி மாறாம இருக்கிறதால இந்த பிராக்கெட்ல தந்திருக்காங்க 7வதுல இடைவெளி மாறல. சரியா? அப்ப அங்கேயும் என்ன நடக்குது? திரும்பல் இல்ல. சரியா? நீங்க நல்லா கவனிக்கணும். 2 பேர் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் விலகி நடந்தாலும் திரும்பல் இல்ல. சரியா? 2 பேரும் நகர்றாங்க. அதாவது ஒருத்தர் நோக்கி இன்னொருத்தர் விலகி நடக்குறாங்க. ஆனா சம இடைவெளிய பேணி 2 பேருக்கும் இடையில சம இடைவெளி வைத்து நடக்கிற டைம்லயும் திரும்பல் இல்லை. சரியா? அடுத்தது இந்த விரைவாக சுருளுக்கு வந்தால் நடக்கும், மெதுவாக சுருளுக்கு வந்தாலும் நடக்கும். ஆனா விரைவாக வந்தா விரைவான திரும்பல், மெதுவாக வந்தா மெதுவான திரும்பல். நாங்க இது 2க்கும் உரிய ஒரு இன்னொரு பரிசோதனையை நாங்க இன்னும் கொஞ்சத்துல பார்ப்போம் வீடியோல. சரியா? ஆக மொத்தத்துல இதுல அதாவது இந்த இப்ப நான் காட்டின வீடியோல இருந்து இந்த செயற்பாடு 13.5 நீங்க எடுக்கிற சாராம்சம் என்னன்னா, காந்தமோ அல்லது சுருளோ ஒன்றிலிருந்து ஒன்று, சரியா, ஒன்றிலிருந்து ஒன்று சார்பாக இயங்கும் போது, சார்பியக்கம் உள்ள போது, சார்பியக்கம் என்றது என்ன? ஒன்றிலிருந்து ஒன்று சார்பியக்கம் உள்ள போது மட்டும் என்னது கல்வனோமானி திரும்பல காட்டுதுன்ற அர்த்தம். அங்க ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்குது. அதாவது கல்வனோமானி திரும்புறது எப்ப? மின்னியக்க விசை உருவாகினால் மட்டும். சரியா? இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். அதாவது 2 பேருக்கு இடையில உள்ள இடைவெளி மாறினால் திரும்பல காட்டும் தானே என்று. இடைவெளி மாறினால் திரும்பல காட்டும். ஆனா அந்த இடைவெளி மாறுறது எப்படி இருக்கணும்? இந்த 6வது கவனிங்களேன். சுருளிலிருந்து அப்பால், காந்தத்திலிருந்து அப்பால். சரியா? நான் காட்டுறேன்னுறீங்க. ஓகே, நான் இந்த படத்துல அதை விளங்கப்படுத்துறேன். 6வது 7வதுல என்ன செல்றன்றத நான் இந்த படத்துல விளங்கப்படுறேன். சரியா? இப்ப முதலாவது படம். இந்த ஸ்லைட் விளங்குதா இருக்கும். இதுல முதலாவது படம். அதுல என்ன நடக்குது? ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று, இன்னொன்று ஓய்வில் உள்ள போது. ஆகவே 2லேயும் இயக்கம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன? 2லேயுமே இயக்கம் இல்லாட்டி ஒன்றுக்கொன்று எந்த விதமான மாறுதலும் இல்லை. இந்த சுருளுக்கு ஒரு கல்வனோமானி இணைக்கப்பட்டிருந்தால் அந்த கல்வனமானி திரும்பல் அடையாது. இந்த சுருளுக்கு ஒரு கல்வனோமானி இணைக்கப்படணும். அந்த கல்வனோமானியில் எந்த விதமான திரும்பலையும் நீங்க அவதானிக்க மாட்டீங்க. காரணம் என்னது? ஒன்றுக்கொன்றான சார்பு இயக்கம் 0 இருந்தது. சரியா? அடுத்த நிலை 2ஆம் நிலை. 2ஆம் நிலையில நீங்க பாத்தீங்கன்னா சார்பு இயக்கம் நோக்கி அல்லது விலக்கி. இது நான் 2ஐயும் ஒன்றுக்கு காட்டிருக்கேன், கவனிங்க. சரியா? அதாவது காந்தம் ஒன்றில் நோக்கி வரும் அல்லது காந்தம் ஒன்றிலிருந்து விலக்கி போகும். நோக்கி வரும் அல்லது விலக்கி போகும். அதாவது இங்க என்ன நடக்குது? ஒன்றுக்கொன்று என்னது? சார்பு இயக்கம் இருக்குது. இதை நீங்க காந்தத்துக்கு பதிலா நீங்க சுருள் இயங்குறதாக கருதோ மேலும். காந்தம் நிலையாக இருந்து சுருள் இயங்குறதாக கருதினாலும் என்ன நடக்குது? இடையில் உள்ள இடைவெளி மாறுது. ஒன்று ஓய்வுல அடுத்தது இயங்குது என்று நீங்க கருதுங்க. அப்பவும் என்ன காட்டும்? திரும்பல காட்டும். ஏன்? இப்ப ஏதோ ஒன்று இடைவெளி கேப் குறைஞ்சி கூடுது. இப்ப நோக்கி வார நேரம் ஒரு திசையிலையும் விலகி போற நேரம் இன்னொரு திசையிலும் கல்வனோமானி இயங்கும். சரியா? அது சரி. இப்ப இந்த 3வது படத்தை நன்றா கவனிங்க. இந்த 3வது படம் உங்களோட 6வது நிலை. ஒன்றிலிருந்து ஒன்று அப்பால் இயங்கும் போது, அதாவது காந்தமும் விலகி இயங்குது. சரியா? உங்களோட சுருளும் விலகி இயங்குது. 2ம் விலகி இயங்குற நேரம் பாருங்க, 2க்கு இடையிலேயும் எந்த விதமான தொடர்பும் அற்று போகுது. 2ம் ஒன்றிலிருந்து ஒன்று விலகி இயங்குற நேரம் 2க்கு இடையில உள்ள ஒரு விதமான தொடர்பும் இல்லை. அதாவது நிலையான காந்தத்துல காந்தப்புலத்துக்குள்ள சுருளும் இல்லை. சுருள்ல ஏதாவது இயக்கமோ ஏதாவது வித்தியாசமாக ஏற்படுறதாக இருந்தா அதுவும் இல்லை. சரியா? ஓகே. இப்ப இப்ப இதுல இன்னொரு டவுட் வரையிலும். இப்ப அதாவது இதுல ஒரு முடிவெடுக்கலும், அதைத்தான் டவுட்லயும் கேட்டிருக்காங்க. இதுல முடிவெடுக்கலாமா? ஏதாவது ஒன்று அசைந்தால் மட்டும் கல்வனோமானி திரும்பும், 2மே அசைய தொடங்கினால் கல்வனோமானி திரும்பாது. இப்படி முடிவெடுக்கலுமான்னு கேட்கிறேன். சரியா? ஓகே, நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இதுல
மூன்றாவது படத்துல நான் ரெண்டும் விலகி போறதை தான் காட்டுறேன். சரியா? இது உங்களோட ஆறாவது அட்டவணையில் ஆறாவது விஷயம். ஒன்றிலிருந்து ஒன்று விலகி போறது. ஒன்றிலிருந்து ஒன்று விலகி போறது வந்து அட்டவணையில் ஆறாவது விஷயம். விலகி போனால் என்ன நடக்கும்? ரெண்டுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருட ஆட்சிக்குள்ள இல்லாம போகும். சரியா? அப்படி இல்லாம போன நேரம் இங்க திரும்பல் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா விலகியே போய்த்துட்டே இருக்கும். சரியா? ஆகவே இங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரியா? இதை நீங்க மறுபக்கமா பார்த்தா இதுல இருந்து உங்களுக்கு முடிவெடுக்கல. இந்த ரெண்டாவது படத்துல இருந்தும் மூணாவது படத்துல இருந்து முடிவெடுக்கல. ஏதாவது ஒன்று மட்டும் இயங்கினாத்தான் என்ன நடக்கும்? ஒன்று இயக்கத்தின் போது மட்டும் உங்களுக்கு திரும்பல காட்டும். ரெண்டுமே அசைஞ்சால் திரும்பல காட்டாது என்ற முடிவுக்கு வரையலாம். ஏன் வரையலாண்டா நான் இதை விலக்கி அசைஞ்சதை உங்களோட அட்டவணையில இன்னொரு பாயிண்டா போட்டிருந்தார்கள் என்றால் சுருளும் காந்தமும் ஒன்றையொன்றை நோக்கி வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டாங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்றையொன்று நோக்கி வரும்போது கட்டாயம் மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். அதாவது நான் சொல்லுறேன் இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்றதை விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு ஏன் இது இப்படி நடக்குதுன்றது நான் திரும்ப இந்த படத்துக்கு வந்து விளங்கப்படுத்துவேன். சரியா? திரும்ப இந்த படத்துக்கு வந்து விளங்கப்படுத்துவேன். சரியா? அடுத்தது கடைசி வந்து இடைவெளி மாறாமல் இயங்கும் போது அந்த இடைவெளி மாறாமல் இயங்கும் போறது பாருங்க ரெண்டும் அசைதுதான். ஆனா ரெண்டுடே இடைவெளி மாறல. ரெண்டும் அசைது இடைவெளி மாறுது இல்லை. அப்ப என்ன நடக்குது? ரெண்டும் அசைது இடைவெளி மாறுறது இல்லை என்றால் அங்கின உண்மையிலே அது அசையாத மாதிரி. ஒன்றிலிருந்து ஒன்று பார்த்தா ஒன்று கொண்டு அசைஞ்சதே இல்லை. ஒன்றிலிருந்து ஒன்று இடைவெளி மாறாமல் இயங்கும் போது ஒன்றுக்கு சார்பாக ஒன்றக்க இங்க எல்லாம் நீங்க பார்க்கணும் சார்பு இயக்கத்தை. சரியா? இந்த சுருள் இருந்து பார்க்கிற ஒருத்தருக்கு இந்த காந்தம் அசைஞ்ச மாயும் இல்ல, காந்தத்திலிருந்து நோக்குற ஒருவருக்கு சுருள் அசைந்த மாயும் இல்லை. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்று சார்பு இயக்கம் இல்லாத நிலைதான் இந்த 7வது நிலை. அப்பையும் என்ன நடக்காது? திரும்பல காட்டாது. ஆகவே உங்களுக்கு விளங்கணும் சார்பு இயக்கம் ஒன்றிலிருந்து ஒன்று இருக்கிற நேரம் மட்டும்தான் இங்க கல்வனோமானி திரும்பலை காட்டும். அதாவது இப்படி நடக்க காரணம் சார்பு இயக்கம் உள்ள போது மட்டும் மின்னோட்டம் ஏற்பட காரணம் தூண்டிய மின்னியக்க விசை ஏற்பட காரணம் வந்து இந்த காந்தத்திட காந்த பாயம் அல்லது காந்த புலம். சரியா? புக்ல காந்த பாயம் என்று தந்திருக்கும். நீங்க அந்த காந்த பாயம் என்றதை புதிய சொல்லாக கருதாம அது ஒரு காந்த புலம் என்றே கருதுங்க. இப்ப நீங்க ஒரு காந்தத்தை ஒரு கடத்திக்கு குறுக்காக கொண்டு வரும்போது பாருங்க இந்த காந்த புலத்துல என்ன நடக்குது? காந்த விசை கோடு போற திசைகள்ல வெட்டொண்டு ஏற்படுது. அதாவது காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படுது. கவனிச்சிங்கண்டா கடத்திக்கு அண்மையில போற நேரம் இல்லாட்டி நீங்க காந்தத்தை நிலையாக வைத்து கடத்தி அருகில கொண்டு வர நேரம் உங்களோட காந்தத்துல என்ன நடக்கும்? அதோட காந்த புலத்துல மாற்றம் ஏற்படும். உங்களோட காந்த புலத்துல மாற்றம் ஏற்படுது. சரியா? இந்த காந்த புலத்துல மாற்றம் ஏற்படுறதாலதான் மின் இயக்க விசை தூண்டப்படுது. எதுல? கடத்தி சுருள்ல. சரியா? நான் திரும்ப சொல்றேன் சார்பு இயக்கம் உள்ள போது மட்டும்தான் என்ன நடக்கும்? காந்தத்துல காந்த பாயத்துல அல்லது காந்த புலத்துல மாற்றம் ஏற்படுது. ஏன்? கடத்தி அருகில கொண்டு வந்தால் அல்லது காந்தம் கடத்திக்கு அருகில போனால் இந்த காந்தத்துல காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படுது. இந்த காந்த பாயத்துல ஏற்படுற மாற்றம் தான் என்ன நடக்குது? கடத்தி கம்பிக்குள்ளால மின்னோட்டத்தை தூண்டுது. இது உங்களுக்கு ரெண்டுமே ஓய்வில் இருந்தா என்ன நடக்காது? ரெண்டுமே ஓய்வில் இருந்தால் இந்த பாயத்துல மாற்றம் ஏற்படாது. பாயம் அப்படியே இருக்கும். காந்த புலம் அப்படியே இருக்கும். ஒன்றுக்கொன்று சார்பாக இயங்க போக்கல மட்டும்தான் அது மாறிட்டு இருக்கு. அதாவது மாறுற சந்தர்ப்பத்துலதான் மின் இயக்க விசை தூண்டுது. அது எப்படி தூண்டுது என்றால் சரியா? கடத்தி என்னது? ஒரு உலோகம். அதாலதான் அது மின்னையோ இதையோ கடத்துது. சரியா? கடத்தி உலோகம். உலோகத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் சுயாதீனமான இலத்திரன்கள் காணப்படுது. ஆகவே நீங்க இந்த காந்த பாயம் வந்து காந்த புலக்கோடுகள் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த காந்த பாயம் வெட்டுற டைம்ல கடத்தியில் உள்ள அந்த சுயாதீன இலத்திரன்களோட இயக்கத்தை தூண்டுது. சரியா? இந்த காந்த பாயம் மாறுற நேரம் அந்த காந்த பாய மாற்றம் வந்து கடத்தியில் உள்ள இலத்திரன்களோட இயக்கத்தை தூண்டுது.
இந்த இலத்திரன்களுடைய இயக்கம் உங்களுக்கு தெரியும். இலத்திரன்கள் இயங்கினா அங்க என்ன நடக்கும்? மின்னோட்டம் ஒன்று உருவாகும். சரியா? இலத்திரன்களுடைய இயக்கம் தான் மின்னோட்டம். ஆகவே இந்த தற்காலிகமாக ஏற்படும் இந்த காந்தப்பாய மாற்றம் கடத்தியில் உள்ள இலத்திரன்களுடைய இயக்கத்தை தூண்டுது. அந்த இயக்கத்தால உங்களுக்கு மின்னியக்க விசை ஒன்று பெறப்படுது. அதனாலதான் கல்வனோமானி திரும்பல காட்டுது. சரியா? அந்த ஏற்படுற மின்னியக்க விசை நீங்க காந்தத்தை கொண்டு போற திசையை பொறுத்து இருக்குது. நீங்க காந்தத்தை நோக்கி கொண்டு போனா இலத்திரண்ட இயக்கம் ஒரு திசையில் இருக்கும். நீங்க காந்தத்தை விலக்கி கொண்டு வந்தால், அதுல இருந்து அப்பால கொண்டு வந்தால் காந்தத்துல அதாவது கடத்தியில் உள்ள இலத்திரன்கள் இயக்கம் இன்னொரு திசையில் இருக்கும். சரியா? இப்படி இயக்க திசை மாறுறதால இந்த திரும்பல் திசையும் மாறுது. சரியா? இப்ப நீங்க வாங்க இந்த செயற்பாட்டுல ஓய்வில் இருக்கிற நேரம் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்றுக்கொன்று என்ன நடக்கலாது? முதலாவது காந்த பாயத்தில் எந்த மாற்றமும் வராது. இது இதுல இருக்கும், சுருள் அவிடப்பாட்டுக்கு இருக்கும். அப்ப சுருளுக்குள்ள இலத்திரனுக்கும் இந்த காந்த பாய மாற்றத்திலையும் எந்த தொடர்பும் இல்லை. சரியா? ரெண்டாவது விஷயம், சுருள் நோக்கி அல்லது விலக்கி இயங்குற நேரம், இந்த சுருள் நோக்கி அல்லது விலக்கி இயங்குற நேரம், அல்லது காந்தம் சுருளை நோக்கி அல்லது விலக்கி இயங்குற நேரம் இப்ப என்ன நடக்குது? காந்த பாயத்துல மாற்றம் ஏற்படுது. நிலையான இந்த காந்தத்தின் காந்தப்புலத்தில் மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றத்தால் என்ன நடக்கும்? இந்த கடத்திக்குள் உள்ள இலத்திரன்கள் அசைவ தூண்டும். ஆகவே இங்க திரும்பல காட்டும். சரியா? மூன்றாவது விஷயம், ஒன்றிலிருந்து விலகுற நேரம் இங்க பாருங்க, இதுல காந்தப்புலம் அவிடப்பாட்டுல இருக்குது, கடத்திக்குள்ள வெட்டல்ல. அதாவது கடத்தினால இந்த காந்தப்புலம் வெட்டப்படல, காந்தப்புலத்துல மாற்றம் ஏற்படுத்தல. அதனால இங்க என்ன நடக்காது? இதில் உள்ள சுருளில் உள்ள கடத்தியில் உள்ள இலத்திரன்கள்ல எந்த இயக்கமும் ஏற்படாது. அதால கல்வனோமானி திரும்பல காட்டல. சரியா? இறுதியாக ரெண்டும் சமதூரத்துல போற நேரமும் இது எதுக்கு ஒப்பானது? ஓய்வில் இருக்கிறத ஒப்பானது. ஓய்வில் இருக்கிற நேரமும் காந்தப்பாய மாற்றம் இல்லாகவே இலத்திரன்கள் இயக்கம் இல்ல, மின்னோட்டம் தூண்டப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னண்டா, அப்ப உங்களுக்கு நாங்க இந்த செயற்பாடுல இருந்து நீங்க விளங்கி கொண்ட விஷயம் என்னது? கம்பிச்சுருள் மற்றும் காந்தம் இது ரெண்டுக்கும் இடையில தூரம் மாறுபடும் வகையில நடைபெறும் எல்லா இயக்கத்திலையும் கல்வனோமானி திரும்பல காட்டினது. அதாவது கம்பிச்சுருளுக்கும் காந்தத்துக்கும் இடையில தூரம் மாறுபடும் வகையில நடந்த எல்லா இயக்கத்திலையும் கல்வனோமானி திரும்பல காட்டினது. எதை தவிர ஒன்றிலிருந்து ஒன்று விலக்கி தூரம் மாறினா மட்டும் அது திரும்பல காட்டல. ஞாபகம் இருக்கும், ஆறாவது விஷயத்துல ஒன்றிலிருந்து ஒன்று விலக்கி போன அந்த நேரம் ரெண்டுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை என்றதால அது திரும்பல காட்டல. அது தவிர எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் சார்பு இயக்கம் நடைபெற்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றிலும் என்ன நடக்கும்? இங்க தூண்டப்பட்டது, மின்னியக்க விசை தூண்டப்பட்டது. அப்ப இது கீழே நான் பாக்ஸ்ல ஹைலைட் பண்ணின விஷயம் உங்களோட புக்கில் உள்ள விஷயம் என்னது? காந்தம் விரைவாக இயங்கும் போதும் மெதுவாக இயங்கும் போதும், நான் இதுக்கான பிராக்டிக்கலை காட்டுவேன் இன்னும் கொஞ்சத்துல. காந்தம் விரைவாக இயங்கினாலும் மெதுவாக இயங்கினாலும் என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும், விரைவாக இயங்கினோம் மெதுவாக இயங்கினோம் திரும்பல காட்டும். ஆனால் நீங்க இப்ப இன்னொன்று விளங்கெடுக்கணும், அந்த திரும்பல காட்டுறது காந்தம் வேகமாக இயங்கினால் திரும்பல் வேகமாக இருக்கும், காந்தம் மெதுவாக இயங்கினால் திரும்பல் மெதுவாக இருக்கும். சரியா? ஆகவே நீங்க வேகத்தை கூட்ட கூட்ட என்ன நடக்குது? திரும்பல் கூடுது. அர்த்தம் என்னது? திரும்பல் கூண்டுறது என்றது தூண்டிய மின்னியக்க விசை கூடுது. இங்க தூண்டிய மின்னியக்க விசை, தூண்டிய மின்னியக்க விசை என்றதை நீங்க தூண்டிய மின்னோட்டமாக கருதலாம். சரியா? உண்மையில ஏற்படுறது மின்னியக்க விசை. மின்ன இயக்கக்கூடிய விசையொன்று உருவானதுதான் அங்க மின்னியக்க விசை என்றது. அது எங்களுக்கு விளைவாக தாருது மின்னோட்டத்தை. சரியா? இந்த மின் இயக்க விசை என்றது மின்ன இயக்கக்கூடிய, மின்ன உருவாக்கக்கூடிய விசை ஒன்று உருவாகும். அது விளைவாக எங்களுக்கு தாரது மின்னோட்டத்தை. சரியா? இது நீங்க வேகமா இயக்குற நேரம் திரும்பல் அதிகமாக இருக்கும். அதாவது திரும்பலும் வேகமா நடக்கும். சரி, சடனா வேகமா நடந்துடும். அதே நேரம் நீங்க மெதுவாகத்தான் அசைக்கிறதாக இருந்தால் மெதுவான திரும்பலை காட்டும். சரியா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்குற தூண்டிய மின்னியக்க விசை, ஏன்
மெதுவாக அசைச்சால் காந்தப்பாயம் மாற போறது மெதுவா. அந்த காந்தப்புலத்துல ஏற்பட போற மாற்றம் மெதுவா நடக்கும். ஆகவே தூண்டிய மின்னியக்கு விசை மெது. நீங்க வேகமாக அசைத்தால் வேகமாக அசைக்கிற வேகத்தை கொண்டு காந்தப்பாயம் டக்குண்டு என்ன நடக்கும்? கணப்பொழுதுல மாறிடும். ஆகவே காந்தப்பாய மாற்றம் ஏற்படுற வேகம் கூடினா தூண்டிய மின்னியக்க விசையும் கூட. சரியா? அதால உங்களுக்கு செல்லேலும் தூண்டிய மின்னியக்க விசை காந்தப்பாய மாற்ற வீதத்துக்கு நேரடி விகித சமன். காந்தப்பாய மாற்ற வீதம் என்றது என்ன? எதுக்கு வீதம் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? நேரத்தால பிரிக்கணும். காந்தப்பாய மாற்றத்தின் கீழ் நேரம்தான் காந்தப்பாய மாற்ற வீதம். சரியா? கதி மாற்ற வீதம் தான் என்னது? உங்களுக்கு தெரியும். அதாவது வேக மாற்ற வீதத்தை நீங்க 6 முடுகள் எழுதுவீங்க. என்ன செய்றீங்க? இல்ல வேகத்தின் கீழ் நேரம் போடும். அதாவது நேரத்தால் ஏதாவது ஒன்று நீங்க பிரித்தீங்கள் என்றால் அது வீதம் என்ற பெயருக்குள்ள வந்துடும். சரியா? ஆகவே காந்தப்பாய மாற்ற வீதம் எப்போதும் தூண்டிய மின்னியக்கு விசைக்கு நேரடி வீத சமன். காந்தப்பாயத்துல மாற்றம் அதிகமாக நிகழ்ந்தால் உங்களுக்கு பெறப்பட போற தூண்டிய மின்னியக்கு விசை அதிகம். காந்தப்பாயத்துல மாற்றம் மெதுவாக நடந்தால் அல்லது ஸ்லோவா நடந்தால் என்னது? தூண்டிய மின்னியக்கு விசை இடவேகமும் குறைவு. அது உருவான தூண்டிய மின்னியக்க விசையும் குறைவு. சரியா? இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல விளங்குது என்ன? கல்வனோமானிட திரும்பல் 2 திசையில நடக்குது. பாருங்க. காந்தத்தை நோக்கி கொண்டு வர நேரம் ஒரு திசையிலையும், நான் இது அந்த வீடியோலையும் காட்டினேன். காந்தத்தை நோக்கி கொண்டு போற நேரம் இப்ப நேர் திசையில இயங்கினா பாருங்க, ஓய்வு நடந்த திசைக்கே பூஜ்ஜியத்துக்கு வருது. திரும்ப காந்தத்தை விலக்கி இயக்குற நேரம் மறை திசையில போகுது. ஓய்வுக்கு வந்த உடனே பூஜ்ஜியமாகுது. இது இந்த அனிமேஷன் உங்களுக்கு 2 விஷயம் பார்க்கலும். இயங்குற திசையோட காட்டிட திரும்பல் திசை மாறுது. அதே நேரம் ஓய்வில் உள்ள போது பூஜ்ஜியத்துக்கு வந்துடுது. சரியா? நாங்க ஓய்வில் உள்ள போது பூஜ்ஜியத்துக்கு வர காரணம் பார்த்தோம். ஏன்? தூண்டிய அதாவது காந்தப்பாய மாற்றத்துல மாற்றமே நடக்கல. காந்தப்பாயம் மாறல. ஆகவே தூண்டிய மின்னியக்க விசை பூஜ்ஜியமாகுது. நீங்க அசைக்கிற நேரம் அதாவது நோக்கி அசைந்தால் ஒரு திசை, விலக்கி அசைந்தால் இன்னொரு திசை என்று உருவாகிற நேரம் உங்களுக்கு என்ன விளங்குது? கல்வனோமானி 2 திசையில திரும்பல காட்டுது. இதிலிருந்து நீங்க மின்காந்த தூண்டல் மூலம் பெறப்படும் மின்னோட்டம் ஆடல் ஓட்டம் என்றது உறுதியாகுது. சரியா? மின்காந்த தூண்டல் மூலம் பெறப்படும் தூண்டிய மின்னோட்டம் அல்லது தூண்டிய மின்னியக்க விசை ஒரு ஆடல் ஓட்டம். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தூண்டிய மின்னியக்க விசை ஆடல் ஓட்டம் என்றத இந்த கல்வனோமானி திரும்பல் 2 திசையில நடக்கிறது என்றது. சரியா? இதுக்கு உதாரணமா உங்களுக்கு செல்லேலும் சைக்கிள் டைனமோ. சரியா? பைசிக்கல் டைனமோ உங்களுக்கு தெரியும். பைசிக்கல் நீங்க ஸ்லோவாக மிதிக்க ஆரம்பிக்கிற நேரங்கள்ல லைட் விட்டு விட்டு தான் ஒளிரும். சைக்கிள் டைனமோவால ஒளிரக்கூடிய சைக்கிள் லைட் விட்டு விட்டு தான் ஒளிரும். காரணம் என்ன? அங்க கிடைக்கப்படுறது ஆடல் ஓட்டம். நீங்க சைக்கிள் டைனமோ பத்தி எல்லாம் பிரயோகங்களை படிப்போம் நாங்க இதுக்கு பிறகு. சரியா? அதாவது இங்க நீங்க விளங்கெடுக்கணும். திரும்பல் 2 திசையில் இருந்தது எதனால? உண்மையிலேயே இங்க உருவாக்கப்பட்ட தூண்டிய மின்னியக்க விசை சரியா? ஆடலோட்டம். சரியாகவே உங்களுக்கு தெரியணும். சைக்கிள் டைனமோ எடுத்தா நிலையான காந்தமும் இருக்கும், கம்பிச்சுருளும் இருக்கும். சைக்கிள் டைனமோல நிலையான காந்தமும் இருக்கும், கம்பிச்சுருளும் இருக்கும். ஆகவே வீடுகள்ல பழைய டைனமோக்கள் இருந்தால் என்ன செய்யுங்க? ஒரு சேதம் ஏற்படாத மாதிரி வெளியுறை அந்த பொட்டில் மாதிரி இருக்கிறத கலட்டி நீங்க அவதானிச்சீங்கள் என்றால் உள்ளுக்கு நிலையான காந்தமும் காணலும், உங்களுக்கு கம்பிச்சுருள் இருக்கிறத காணவும் மேலும். சரியா? அந்த நிலையான காந்தம் எப்படி ஆகுதுன்னா நான் இதுக்கு போறோம். அதாவது இந்த ஸ்லைட்ஸ்ல இறுதியில பிரயோகங்கள்ல நீங்க டைனமோ படிப்பீங்க. அப்ப அந்த நிலையான காந்தம் இருக்குதா இல்லையா? அப்ப எப்படியான இயக்கத்தின் மூலமாக டைனமோல மின் பிறப்பாக்கப்படுறதுன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். சரியா? அடுத்த ஒரு கேள்வி என்னது? காந்தப்புலம் ஒன்றிலுள்ள கடத்தி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது
அதன் மீது விசை தொழிற்படும். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். என்னது? காந்தப்புலம் ஒன்றுக்குள்ள கடத்தி ஒன்றை வைத்து அதுக்கு மின்னோட்டம் வழங்கினா அந்த கடத்தி என்னவாக மாறும்? ஒரு மின்காந்தமாக மாறும். இப்படி மாறின மின்காந்தமாக மாறி அது ஒரு காந்தப்புலத்திலே இருக்கிறதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யும்? விசை ஒன்று தொழிற்படும். இதை நீங்க மின்காந்தவியல்ல படித்த. அப்ப அவிட மறுதலை செயற்பாட்டுக்கு வழங்கப்படும் பெயர் யாதுன்னு கேட்கிறேன். மறுதலை செயற்பாட்டுக்கு என்ன பெயர் வழங்குறதாக இருக்கும்? சரியா? என்ன விட இதுக்கு? மின்காந்த தூண்டல். இதுக்கு விட மின்காந்த தூண்டல். சரி, நாங்க இப்ப படிக்கிற விஷயம். ஏற்கனவே அப்ப காந்தப்புலம் ஒன்றுல கடத்தி ஒன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயும் போது அதன் மீது விசை தொழிற்படும். இதுக்கு என்ன பெயர்? மின்காந்தவியல். சரியா? மின்காந்தவியலுக்கு எதிரான செயற்பாடுதான் மின்காந்த தூண்டல். சரி, அடுத்தது. ஆகவே இப்ப நீங்க பார்த்த விஷயம் என்ன? கடத்தி ஒன்றோ அல்லது சுருள் ஒன்று, கடத்தி சுருளுக்கும் ஒரு நிலையான காந்தம் ஒன்றுக்கும் இடையில சார்பியக்கம் உள்ள போது தூண்டிய மின்னியக்க விசை ஒன்று உருவாகும் உண்டு. இந்த தூண்டிய மின்னியக்க விசை உருவாக்கப்படும் தூண்டிய மின்னியக்க விசையோட பருமன்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் மொத்தமாக 3. சரியா? காரணிகள் 3. அதுல ஒன்றைத்தான் நீங்க இதுக்கு கொஞ்சத்துக்கு முதல்ல பாத்தீங்க. என்னது? காந்தத்தை நீங்க அசைக்கிற வேகம். காந்த அல்லது சுருள அசைக்கும் வேகம். நீங்க வேகமாக கொண்டு வந்தால் காந்தப்பாயத்தில் ஏற்படுற மாற்றம் அதிகம். ஆகவே தூண்டிய மின்னியக்க விசை அதிகம். நீங்க மெதுவாக கொண்டு வந்தால் காந்தப்பாய மாற்றத்தில் ஏற்படும் மாற்றம் குறைவு. ஆகவே தூண்டிய மின்னியக்க விசை குறைவு. அது நேரடி விகித சமன் என்றதை நீங்க இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால பார்த்தோம் நாங்கெல்லாம். சரியா? ஆகவே இந்த 3வது விஷயம் உங்களுக்கு தெரியும். காந்தம் அல்லது சுருள் இயங்கும் வேகம் என்றது எங்களுக்கு அறிஞ்சது. சரியா? அடுத்த விஷயம் என்னது? அடுத்த 2ம் சுருளின் முறுக்குகளின் எண்ணிக்கை. என்னது? சுருள்ல உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை. சரியா? இது எதை குறிக்குது? அதாவது கடத்திட நீளத்தை அதிகரிக்கிறத குறிக்குது. சுருள முறுக்குகளோட எண்ணிக்கையை நீங்க கூட்டு குறைக்கிறது என்றது மூலமாக கடத்தியின் நீளம் கூட்டி குறைக்கப்படல குறிக்குது. ஆகவே கடத்தியின் நீளம் கூடப்பட்டால் உங்களுக்கு என்ன தெரியும்? உருவாகிற மின்னோட்டம் அதிகமே, இலத்திரன்கள் அதிகமாக இருக்கும். கடத்திட நீளம் குறைக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் இலத்திரன்கள் எண்ணிக்கை குறைவு. ஆகவே என்ன நடக்கும்? தூண்டிய மின்னியக்க விசை குறையும். சரியா? 2வது விஷயம் காந்தத்தின் வலிமை. அது என்னது? உங்களுக்கு தெரியும் வலிமையான காந்தத்திட காந்தப்புலம் வலிமையானது. சரியா? ஒரு வீக்கான வலிமை குன்றிய காந்தத்தின் காந்தப்புலம் வலிமையில குறைந்தது. அதாவது காந்தப்புலம் குறைந்த அடர்த்தியுடையது. சரியா? ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு காந்தத்தின் வலிமை கூடுதோ அதே மாதிரி காந்தப்புலம் பரந்த பிரதேசத்தில் இருக்கும். ஆகவே காந்தப்புல கோடுகள் வெட்டப்படுற அளவு அல்லது காந்த பாயம் மாற்றமடையும் வீதம் அதிகம். ஆகவே காந்த பாயம் மாற்றமடையும் வீதம் அதிகம் என்றால் இது அதிகமாகும் தூண்டிய மின்னியக்கு விசை அல்லது நாங்க கதைக்கிற வாசல செல்ல போனால் மின்னோட்டம் அதிகரிக்கும். சரி, நான் திரும்ப சொல்றேன் 3 விஷயத்தையும். முதலாவது சுருளின் முறுக்குகளின் எண்ணிக்கை. முறுக்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது நீங்க கடத்தியின் நீளத்தை அதிகரிக்கிறீங்க. கடத்தியின் நீளம் அதிகரிக்கும் போது உள்ளுக்குள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை கூடுறதால நீங்க இந்த காந்த பாயத்தின் மூலமாக இயக்கத்தை பெறுகின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்க மின்னோட்டத்தில் அதிகரிப்பு ஏற்படும். இதுல மறுதலையா முறுக்குகள் எண்ணிக்கை குறைத்தீங்கள் என்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை குறைவு. ஆகவே மின்னியக்க விசை குறைவு. சரியா? 2வது விஷயம் காந்தத்தின் வலிமை. காந்தத்தின் வலிமையை கூற்ற அல்லது குறைக்கிறதன் மூலமா நீங்க சொல்றது காந்த பாயம் பறந்து உள்ள பிரதேசத்தை கூட்டி குறைக்கிறது. அவை உங்களுக்கு தெரியும் காந்த பாயம் பரந்த அளவில் இருக்கிறதாக இருந்தால் காந்தத்தில வலிமை கூட. ஆகவே காந்த பாயம் அல்லது காந்தப்புல கோடுகள் வெட்டப்படுற அளவு கூட. காந்தப்புல கோடுகள் வெட்டப்படும் அளவு கூட. ஆகவே என்ன நடக்கும்? அங்க மின்னியக்கு விசை ஏற்படுறது அதிகரிக்கும். இதே மாதிரி வலிமை குன்றிய காந்தமாக இருந்தால் காந்தப்பாயத்தில் ஏற்படும் மாற்றம் குறைவு. ஆகவே மின்னியக்கு விசை குறைவு. சரியா? 3வது காரணி தான் நாங்க பார்த்த விஷயம். காந்தம் அல்லது சுருள் இயங்குற வேகத்தை நீங்க ஒரு நொடி பொழுது அதாவது வேகத்தை நீங்க அதிகரிச்சீங்கள் என்றால் என்ன நடக்கும்? காந்த பாயத்துல ஏற்படுற மாற்றம் அதிகரிக்கும், சட்னா அதிகரிக்கும்.
ஆகவே அதுக்கேற்ற மாதிரி அது நேரடி விகித சமன் என்று பார்த்தா மின்னியக்க விசைக்கு காந்தப்பாய மாற்ற வீதம் நேரடி விகித சமன் மின்னியக்க விசைக்கு. ஆகவே என்ன நடக்குது? அப்படி மாறுறதால உங்களுக்கு மின்னியக்க விசையை கூட்டலும். இதே மறுதலையாக நீங்க ஸ்லோவாக மெதுவாக இயக்கத்தை மேற்கொண்டீங்க என்றால் காந்தப்பாய மாற்று வீதம் குறையும். ஆகவே மின்னியக்க விசை குறையும். ஆகவே இந்த 3 காரணியையும் உங்களுக்கு பயன்படுத்தியலும் உருவாக்கப்படுற மின்னியக்க விசை அல்லது தூண்டிய மின்னோட்டத்திட பருமனை அதிகரிக்க அல்லது குறைக்க உங்களுக்கு இந்த 3 காரணிகளையும் என்ன செய்யலும் பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. இப்ப இந்த பிராக்டிக்கல்ல காட்டுறது வந்து நாங்க முதல்ல எல்லாம் பார்த்தது என்ன? காந்தம் இயங்குறது மட்டும். இப்ப நாங்க பார்ப்போம் காந்தத்தையும் சுருளையும், அதாவது இயக்கம் வேகமாக இருக்கிற நேரம் அல்லது வேகம் குறைந்த நேரத்துல இந்த காட்டிட திரும்பல அவதானிக்கலாம். சரியா? வேகம் கூடுற அல்லது குறைகிற நேரம் காட்டிட திரும்பல அவதானிங்க. சரியா? இதுதான் அந்த கடத்தி கம்பி, செப்பு கம்பி. அதை சுற்றி செப்பு கம்பியை சுற்றி உருவாக்கப்பட்ட செப்பு சுருள் ஒன்றைத்தான் நீங்க காண்றீங்க. சரியா? இத பாருங்க, இது ஒரு பிளாஸ்டிக் துண்டுல நீங்க சுட்டவும் மேலும் அல்லது ஒரு மென்னிரும்பால் ஆக்கப்பட்ட ஒரு பதார்த்தத்துல சுட்டவும் மேலும். இது பிளாஸ்டிக்கால சுட்ட காரணம் நடுவுல நீங்க என்ன செய்யணும்? காந்தத்தை அசைக்கணும். அதால நடு பொல்லாக இருக்கணும். சரி, இப்ப கல்வனோமானியோட தொடுப்புல வச்சுட்டு அவதானிங்க காந்தத்தை அசைக்க போறா. சரியா? காந்தத்துல அசைவு. இப்ப முதல்ல வடமுனை அசைக்கிறார். திரும்பல அவதானிங்க. பாருங்க, வேகம் அசைச்சு வெளியெடுக்க. எதிரெதிர் திசையில அசைவையும் அவதானிங்க. மெதுவாக செய்கிற நேரம் அசைவு. நிலையாக வைத்தால் 0. சரியா? காந்தப்புல கோடுகள் வெட்டுறதுதான் காரணம். இந்த கடத்தியால இந்த வலிமையான காந்தத்தின் காந்தப்புல கோடுகள் வெட்டப்படுறதுதான் இந்த மின்னியக்க விசை ஏற்பட காரணம். இப்ப என்ன செய்யுது? எதிர் திசையில் இப்ப வடமுனையை தானே கொண்டு வந்து இப்ப தென்முனை. இப்போதும் என்ன செய்யலும்? காட்டிட திரும்பல் மாறுறத அவதானிக்கலும். எந்த இடத்திலையும் ஓய்வுல வைத்திருந்தால் கல்வனோமானி திரும்பல் வந்து 0. ஓய்வுல வைத்திருக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் திரும்பல் 0. சரியா? இப்ப இந்த சட்டக்காந்தத்து பதிலா இந்த இங்க வளைய வடிவுல இருக்கப்பட்ட வலிமை கூடின காந்தம் ஒன்றை பயன்படுத்தினால், இந்த சட்டக்காந்தத்துல தான் இவ்வளவு நேரமா நீங்க திரும்பல் அவதானிச்சீங்க. இப்ப வலிமை கூடின காந்தம் ஒன்றை கையில் எடுத்திருக்கார். அதை வச்சு திரும்பல அவதானிப்போம். பாருங்க, இந்த காட்டியால அசைய முடியுமான இந்த காட்டினால் அசைய முடியுமான 2 அந்தத்துக்குமே என்ன நடக்குது? காட்டி திரும்பல் அடையுது. இதை விட இந்த காட்டியால இன்னும் காட்டேலுமாக இருந்தால் அந்த இருக்கும் இந்த காட்டி அசைந்திருக்கும். இது எதனால உருவாக்கப்பட்டது? இந்த காந்தத்திர வலிமையை நீங்க கூட்டினதால வந்த விளைவு. காந்தத்தின் வலிமை கூட்டப்பட்டதால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சட்ட காந்தத்துல ஞாபகம் இருக்கும், அசைந்த தூரம் குறைவு. ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல மட்டும் அசைந்து. சரியா? இந்த வலிமை கூடின காந்தத்துக்கு இந்த காட்டி அந்தம் வரைக்கும் அசைஞ்சதை அவதானித்திருப்பீங்க. சரியா? சரியா? இப்ப என்ன செய்ய போறேன்டா, இதுல உண்மையிலேயே உருவாக்கப்பட்டது மின்னியக்க விசை தானா? ஏன்டா நாங்க கல்வனோமானியோட வைத்து திரும்பல் அவதானித்ததுல இருந்து எங்களுக்கு உறுதியாகுற அது ஒரு மின்னியக்க விசை என்று. ஆனா அது ஒரு மின்னோட்டமாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு மின் குமிழ ஒளிரச் செய்யக்கூடியதாக இருக்கணும். இப்ப என்ன செய்ய போறார் என்றால், கல்வனோமானிக்கு பதிலாக அங்கின ஒரு எல்இடி பல்ப்,
சரி, அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு மின்குமிழையும் வைக்கலாம். ஒரு எல்இடி பல்பை வைத்து என்ன செய்ய போறார்? அந்த எல்இடி பல்பிட ஒளிர்வா அவதானிக்க போறார். சரியா? ஒளிர்வு வந்தால் என்ன அர்த்தம்? உருவானது ஒரு மின்னோட்டம். என்ன நடக்குது? எல்இடி பல்ப் ஒளிரும். சரியா? என்ன விளங்குது அதுல? எல்இடி பல்ப் ஒளிரும் என்றது விளங்குது. சரியா? எல்இடி பல்ப் ஒளிர்றதுக்கு காரணம் என்னது? அங்கு உண்மையிலேயே ஒரு மின்னோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? உங்களுக்கு அதை தொடர்ச்சியா ஒளிர செஞ்சு கொண்டிருக்கல. காரணம் என்னது? நீங்க இயக்கத்தை ஏற்படுத்துற டைம்ல மட்டும்தான் எல்இடி பல்ப் அல்லது எல்இடி குமிழ் ஒளிரும். சரியா? இப்ப அடுத்ததா இந்த இதுல வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எங்கட காரணிகள்ல அடுத்த ஒன்றுதான் என்னது? வேகம் பார்த்தோம். சரியா? முறுக்குகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. காந்தத்தின் வலிமை கூடினால் கூடும் என்றதும் பார்த்தோம். வேகத்தை மாற்றினால் எப்படி மாறுது என்றதையும் பார்த்தோம். இப்ப முறுக்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் என்ன நடக்கும்? கம்பி சுருளுள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் காட்டிட திரும்பல நீங்க அவதானிங்க. காட்டிட திரும்பல் முறுக்குகள் எண்ணிக்கையோட. ஓகே, இங்க பாருங்க, ஒப்பீட்டளவுல 3 முறுக்குகள் கம்பி சுருள்கள் வைக்கப்பட்டிருக்குது. இது ஆகவும் குறைந்தளவான கம்பி சுருள்களுடைய எண்ணிக்கை. இது முறுக்குகளுடைய எண்ணிக்கை நடுத்தரம். இது ஆகவும் கூடிய முறுக்குகளுடைய எண்ணிக்கை. இப்ப முதலாவது திரும்பல் காட்டு நேரம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன நடக்குது? இந்த திசையில திரும்பல காட்டினேன். திரும்பல் இந்த திசையில இருந்து. சரியா? இந்த திசையில திரும்பல் இருந்துச்சு. இப்ப வெளியில் இருப்பார். அவதானிங்க. திரும்பல் வந்து உங்களுக்கு வலது பக்கமாக அமைந்தது. இப்ப நோக்கி கொண்டு வந்த நேரம், அதே நேரம் சிறிய திரும்பல். சரி, இப்ப விலக்கி அசைக்கிற நேரம் திரும்பல் குறைவாக இருக்கிறதோட எதிர் திசையில் அமைறதையும் பார்க்கலாம். விலக்கி அசையும் போது திரும்பல் குறைவு, திரும்பலும் குறைவு, திசையும் மாற்றமடைந்து. திரும்பலும் குறைவு, திசையும் மாற்றமடைந்து. சரியா? இது சின்ன கம்பி சுருள் இந்த ஒன்றை விட குறைவான ஒரு இடத்துக்கு தான் வந்த. சரியா? இப்ப ஏனைய சுருள்கள்ல அவர் அந்த காந்தத்தை அசைக்கும் போது திரும்பல் வீதத்தை மட்டும் பாருங்க, எவ்வளவு திரும்புது. முதல்ல வந்து ஒன்றையும் விட குறைவான திரும்பல். இப்ப பாருங்க இந்த ரெண்டுலையும் எவ்வளவு திரும்பல் வருதுண்டு. உண்டை தாண்டி போனதே, வெளியில் இருக்கிற ரெண்டு பக்கமும் அசைது. சரியா? மூணாவதுல ரெண்டையும் தாண்டி போகுது. இங்கல காட்டில வேற காட்டி வாசிப்பு இல்ல. இழுக்கிற நேரம், வெளியே அசைக்கிற நேரம் பாருங்க, ரெண்டையும் தாண்டி போகுது. காட்டி வாசிப்பு அவ்வளவுதான் என்றதால அது அந்த அந்த மட்டோட அந்த அளவிடையோட நிக்குது. சரியா? இதுல இருந்து இந்த 3 காரணியம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்னது? சுருள்ள முறுக்குகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்தால் காந்தப்பாய மாற்றம் கூடி தூண்டிய மின்னியக்கு விசை அதிகரிக்கும். காந்தத்தின் வலிமையை அதிகரித்தாலும் தூண்டிய மின்னியக்கு விசையிட பருமன் அதிகரிக்கும். அதே நேரம் காந்தம் அல்லது சுருள் இயங்கும் வேகத்தை அதிகரித்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலும்? தூண்டிய மின்னியக்க விசையிட பருமனை அதிகரிக்க செய்யலும். இடமறுதலையா உங்களுக்கு அதை குறைக்கவும் செய்யலாம். சரியாகவே இவைதான் தூண்டிய மின்னியக்க விசையில செல்வாக்கு செலுத்த பருமன்ல செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். சரியா? அடுத்தது, இப்ப உருவாக்கப்பட்ட இந்த தூண்டிய மின்னியக்க விசை வந்து நாங்க தூண்டிய மின்னியக்க விசை வந்து உருவாகிட்டேன்னு சொன்ன, அது உண்மையில என்னது? தூண்டிய மின்னியக்க விசை, மின்னோட்டம் வந்து உருவாகிட்டு. உங்களுக்கு தெரியும், மின்னோட்டம் உருவாகினால் உருவாகின மின்னோட்டத்துக்கு ஒரு திசை இருக்கணும்.
மின்னோட்டம் ஒரு திசையில தானே பாயும். ஆகவே உருவாகின மின்னோட்டத்துக்கு திசை இருக்கணும். அந்த மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்கத்தான் ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை நீங்க பயன்படுத்துவீங்க. ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. ஏன் இந்த வலக்கை விதி? உருவாக்கப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்க. உருவாக்கப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்க ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. சரியா? உங்களுக்கு இதுக்கு முதல் ஒரு வலக்கை விதியை நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க மின்காந்தவியல்ல பார்த்திருப்பீங்க. அம்பியரின் வலக்கை விதி என்று. அது எப்படி? வலக்கைய நீங்க பெரும்விரலை நீட்டி மின்னோட்டத்தின் திசையில பிடிக்கிற நேரம் சும்மா என்னது ஏனைய விரல்கள் மடங்கியுள்ள பிரதேசம் அதாவது ஏனைய விரல்கள் நோக்கியுள்ள பிரதேசம் காந்தப்புலத்தின் திசை. சரியா? இது ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. இது தவிர ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியும் பார்த்திருப்பீங்க. ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியும் எதோட சம்பந்தப்பட்டது? மின்காந்தவியலோட சம்பந்தப்பட்டது. நாங்க இப்ப படிக்கிறது மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல்ல சம்பந்தப்படுற விதி ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. ஆகவே இதுக்கும் நீங்க எதை பயன்படுத்தணும்? உங்களோட வலது கையை பயன்படுத்தணும். வலது கையிட முதல் 3 விரல்கள், பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல், இந்த 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கணும். எப்படி நீங்க இடக்கை விதிக்கு பிடிச்சீங்களோ அதே மாதிரி இப்ப வலக்கை விதியில ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கணும். சரியா? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள நிலையில நீங்க பெருவிரல் இயக்க திசையையும் சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இடக்கைக்குரிய அதே 3 கணியங்களையும் தான் இந்த வலது கையும் குறிக்கும். பெருவிரல் இயக்க திசை, சுட்டு விரல் காந்தப்புல திசை, அதாவது நடுவிரல் இப்ப வலது கையில ஓட்டம் திசை. இந்த ஓட்டம் என்ன ஓட்டம்? தூண்டிய மின்னோட்டத்தின் திசையில இருக்கும். சரியா? ஆகவே ஏதாவது ஒரு கடத்தியை தந்து, அதாவது வலிமையான காந்தத்தில் உள்ள புலத்தில் அசையக்கூடிய ஒரு கடத்தியை தந்ததாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும்? அதுட காந்தப்புலத்தின் திசை தெரியும், அசையும் திசை தெரியும். இப்ப நீங்க ஓட்டத்தின் திசைய ஃப்ளெமிங் வலக்கை விதியால காணக்கூடியதாக, கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும். சரியா? நீங்க இதே மாதிரி தான் பார்த்தது ஃப்ளெமிங் இடக்கை விதி. ஆனா அதை குழப்பிக்க கூடாது. ஏன்? அது மின்காந்தவியல். அதுல நீங்க பொதுவாக அதுல தந்தது நிலையான காந்தத்தின் காந்தப்புலத்தையும் மின்னோட்டத்தின் திசையும் தந்துருவாங்க. ஏன்? மின்காந்தவியல நாம மின்னோட்டத்தை செலுத்தித்தான் இயக்கத்தை பெற்றோம். ஆகவே மின்னோட்டத்தின் திசை தெரியும், இயக்க திசை தெரியா. அப்ப ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. சரியா? உங்களுக்கு இயக்க திசை தெரியும், காந்தப்புல திசையும் தெரியும்டா ஓட்டத்தின் திசை காண இங்க நடக்கிறது மின்காந்த தூண்டல். ஆகவே நீங்க ஃப்ளெமிங்க வலக்கை விதி. சரியா? இத பயன்படுத்தி செய்யக்கூடிய, அதாவது இதன் மூலமாக காண்றதுக்கு இதுதான் ஃப்ளெமிங்க வலக்கை விதி. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கணும், அது முக்கியம். சரியா? 3ம் ஒரு ஓர்டர்ல செங்குத்தாக இருக்கணும். அதாவது நீங்க சுட்டு விரலை நடுவிரலை மாத்தி செங்குத்தாக பிடிக்க இயலாது. இந்த படத்தில் காட்டப்பட்ட வடிவத்திலே தான் என்ன செய்யணும்? வலக்கை விதியை பயன்படுத்தணும். சரியா? பயன்படுத்தி உங்களால் எது அறியக்கூடியதாக இருக்கணும்? இயக்கத்தின் திசையை தந்திருந்தால், காந்தப்புலத்தின் திசையை தந்திருந்தால் தூண்டப்பட்ட மின்னோட்டம் எந்த திசையில் உருவாக்கப்படும் என்றதை அறியக்கூடியதாக இருக்கணும். சரியா? ஆகவே உங்களோட புக்ல தரப்பட்ட பயிற்சி 13.2 எடுத்து பாருங்க. பயிற்சி 13.2. மின்னோட்டம் ஏயிலிருந்து பிக்கு பாயுமா, பியிலிருந்து ஏக்கு பாயுமா என்றதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஃப்ளெமிங்க வலக்கை விதியை வைத்து. இல்லையா? கட்டாயம் வடக்கிலிருந்து தெற்குக்கு தான் காந்தப்புலம் அசைய போகுது. அதே நேரம் இயக்கம் கீழ் நோக்கி. அப்ப ஏயிலிருந்து பிக்கா, பியிலிருந்து ஏக்கா நடக்கும். நாங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த 4க்கும் என்ன ஆன்சர் எப்படி வரும்னு பார்க்கும். சரியா? ஓகே, முதலாவது. சரியா? இதுல இப்ப நான் படம் மூலமா விளக்கி காட்ட பார்த்திருக்கேன், அதாவது கையை எப்படி வைக்கணும் என்றத. சரியா? அதே நேரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், நீங்க இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் படத்துல உங்களுக்கு தந்தில்ல, கல்வனோமானி இணைத்த ஒரு கட்டமைப்பு படத்துல தந்தில்ல. ஆனா நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், இந்த சுற்று
பூரணப்பட்டா மட்டும்தான் என்னது உங்களுக்கு கல்வனோமானில திரும்பல காட்டலும். அதாவது கடத்திட 2 முனைக்கும் கல்வனோமானி இணைக்கப்பட்டா தான் உங்களுக்கு திரும்பல காட்டலும். சரியா? ஓகே. அப்ப இது எப்படி பாருங்க, கை வைத்திருக்கிற முறைய பாருங்க. இயக்கம் கீழ் நோக்கி, ஆகவே பெருவிரல் கீழ் நோக்கி இருக்கணும். சரியா? வடக்கிலிருந்து தெற்க நோக்கி காந்தப்புலம், ஆகவே சுட்டு விரல் எங்க வடக்கிலிருந்து தெற்க நோக்கி சுட்டு விரல், வடக்கிலிருந்து தெற்க நோக்கி சுட்டு விரல், பெருவிரல் கீழ் நோக்கி. அடுத்தது ஆகவே உங்களோட இது என்னது இந்த விரல் நடுவிரல் காட்டுது தூண்டிய மின்னியக்க விசை. ஆகவே எதை நோக்கி போகுது உள்நோக்கி என்ற ஏயிலிருந்து பி நோக்கி. சரியா? ஏயிலிருந்து பி நோக்கி, ஏயிலிருந்து பி நோக்கி போறதாக இருந்தால் விட என்னது ஏபி. பல பேர் சரியா விட சொல்லுங்க. ஆகவே உங்களுக்கு முதலாவது படத்துக்கும் கேள்வியில முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையிலுள்ள ஒரே ஒரு வித்தியாசம், நான் இதை வந்து ஃபிளெமிங்கின் இடக்கை விதி நேரம் ஞாபகப்படுத்தினேன். படத்தில் தரப்பட்ட எல்லா தரவும் ஒரே மாதிரியா இருந்து ஒன்று மட்டும் மாற்றம் அடைகிறதா இருந்தால் கட்டாயம் முதலாவது வந்த விடைக்கு எதிராகத்தான் என்னது இரண்டாவது விட வரணும். அது உங்களுக்கு எம்சிக்யூ போன்ற அந்த எம்சிக்யூ கேள்விகள்ல இந்த உத்தியை பயன்படுத்தலும். பாருங்க, காந்தப்புலத்தின் திசை வடக்கு தெற்கு ஒரே மாதிரி இருக்கு. முதலாவது இரண்டாவது மட்டும் கவனிச்சிங்களா? எது மட்டும் மாறுது? இயக்க திசை மட்டும் மேல் கீழாக இருந்தது மேல் நோக்கி காட்டுது. ஆகவே இப்ப என்னது முதல்ல ஏயிலிருந்து பி நோக்கி போனதாக இருந்தால் இப்ப பியிலிருந்து ஏ நோக்கியா இருக்கணும். சரியா? இதுக்கு எப்படி வச்சு பார்க்கிறது? மேல் நோக்கி இருந்தது பெரும் விரல் இயக்க திசை. சரியா? இது காந்தப்புலத்தின் திசை சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையாகவே கட்டாயம் இது பியிலிருந்து ஏ நோக்கியதாகத்தான் எது இருக்குது நடுவிரல் இருக்குது. சரியா? ஆகவே உங்களுக்கு அந்த ஒரே மாதிரியான ரெண்டு படத்துல ஒன்று மட்டும் மாறினா நீங்க சரியா ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அட மறுதலை தானே இது அடுத்தது. இப்ப மூணாவது படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கேள்வியில மூணாவத பாத்தீங்கன்னால் மூணாவதும் இப்ப நாங்க பார்த்த ரெண்டாவதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான படம். நீங்க அப்படி கவனிங்க, நான் இது உத்தி ஒன்றை சொல்லித்தரேன் உங்களுக்கு. மூன்றாவது படமும் இரண்டாவது படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான படம். சரி, எது மட்டும் மாறி இருக்குது? இயக்க திசை ஒரே மாதிரியானால் காந்தப்புலத்தின் திசை மாறி. இங்கேயும் என்னது ஒரே ஒரு காரணி மட்டும் மாறிட்டு. ஆகவே இதற்கு விட என்னவா இருக்கணும்? இரண்டாவதுக்கு எதிராக இருக்கணும். இரண்டாவதுக்கு எதிர் ரெண்டாவது இரண்டாவுக்கு வந்தது பிஏ ஆக இருந்தால் இப்ப மூன்றாவதுக்கு விட ஏபி. சரியா? நீங்க ஒன்றையும் மூணையும் ஒப்பிடலாது. ஏன் ஒப்பிடலாது? ரெண்டுமே மாறுது, இயக்க திசையும் மாறுது காந்தப்புலமும் மாறுது. ஆகவே ஒன்றையும் மூணையும் ஒப்பிடலாது. கட்டாயம் நீங்க ஒப்பிடணும். எப்படி? ஏதாவது ஒரு காரணி மாறுறது. இப்ப ரெண்டையும் மூணையும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையும் மூணுலையும் இயக்க திசை எல்லாம் ஒரே மாதிரி, காந்தப்புலத்தின் திசை மட்டும் மாறணும். ஆகவே இரண்டாவது விடைக்கு எதிரான விடை தான் மூணாவதுக்கு வரணும். இதுக்கு பி ஏ என்று வந்தால் இங்க ஏபி. அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலும்? இப்ப நாலாவது விடையை கண்டுபிடிக்கலும். முதலாவதும் நாலாவதும் ஒரே மாதிரி, எது மட்டும் மாறுது? காந்தப்புலத்தின் திசை மட்டும் மாறுது. ஆகவே இங்கைக்கு முதலாவதுக்கு ஏபி என்று விட வந்தால் நாலாவதுக்கு பிஏ என்று விட வரணும். சரியா? இப்ப நாங்க அதையும் படத்திலே பார்ப்போம் எப்படி கையை வச்சு கண்டுபிடிக்கிறேன். மூன்றாவது நேரம் பாருங்க, விட என்ன வரணும்? ஏபி என்று வரணும். சரியா? ஆகவே இப்படி வைக்கணும். இயக்க திசை மேல் நோக்கி, பெருவிரல் மேல் நோக்கி, காந்தப்புலத்தின் திசை இப்ப மாறிட்டு. ஆகவே சுட்டு விரல் என்ன செய்யணும்? காந்தப்புலத்தின் திசையில் இருக்கணும். ஆகவே உங்களோட நடுவிரல் உள்நோக்கியதாக ஏயிலிருந்து பி நோக்கியதாக இருக்கு. சரியா? இது இப்ப இது ஒரு 2Dல சந்த படம் என்றதால இந்த கடத்தியே எங்களுக்கு அப்படியே தந்திருக்கிறதால உங்களுக்கு இப்படி எனக்கு இந்த படம் போட்டு விளக்கலாம். சரியா? இங்க நாலாவது கேள்விக்கு என்ன எப்படி வரும்? அப்ப திரும்ப பாருங்க, இயக்க திசை கீழ் நோக்கி, ஆகவே பெரும்பிரல் கீழ் நோக்கி. இங்க வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சுட்டு விரல் காந்தப்புலம் அந்த திசையில. மின்னோட்டத்தின் திசையாகவே பியிலிருந்து ஏ நோக்கியதாக இருக்கணும். மின்னோட்டத்தின் திசை பியிலிருந்து ஏ நோக்கியதாக இருக்கணும். விட பிஏ. சரியா? ஆகவே உங்களுக்கு இது நாளையும் உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கணும்.
இதுக்கு அடுத்ததாக இன்னொரு 4 கேள்வி இருக்குது. இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கண்டா, நான் ஆன்சரை தந்திருக்கிறேன். அதாவது இது இப்ப இதுவரை பார்த்த கேள்வி 4க்கும் விட ஏபி பிஏ ஏபி பிஏ. சரியா? இதை ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் ஒன்று கொண்டு எதிராக இருக்கும். அது ஒரு உத்தி எம்சிக்யூகளை நீங்க பயன்படுத்தலாம். சரியா? இந்த 4ஐயும் தவிர அடுத்ததாக 5, 6, 7, 8 4 அதே பயிற்சியில கேள்வி. சரியா? இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற பாடம் எப்படி வித்தியாசப்படுதுன்னா, உங்களுக்கு இப்ப அந்த கடத்திட முழு முப்பரிமாண படத்தையும் தராம கடத்திட குறுக்கு வெட்ட தந்திருக்காங்க. காந்தம் கடத்தி எல்லாத்திலையும் குறுக்கு வெட்டு. சரியா? இப்படி குறுக்கு வெட்டு தந்தால் நீங்க என்ன செய்யணும்? அதாவது காந்தத்தையும் கடத்தியும் நீங்க மேலிருந்து பாக்குற மாதிரி. கடத்திய நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வைத்து ஒரு குறுக்கால வெட்டின ஒரு படம் தான் நீங்க தந்திருக்கு. இப்ப கடத்தி எங்குது இயக்கம் அந்த பக்கமாக இருக்குது. இப்ப உங்களுக்கு விட வர போறது ஒன்றில் தாளுக்கு உள்நோக்கி அல்லது தாளுக்கு வெளிநோக்கி. சரியா? இப்ப விட வரணும் தாளுக்கு உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி. ஏன்னா இங்க பாருங்க இப்ப கடத்திட ஏபி முனை ஒன்றும் எங்களுக்கு காணுதில்லை. ஆகவே உள்நோக்கி வெளிநோக்கி என்ற விடைகள் தான் வரணும். என்ன நடக்குது? முதலாவது நீங்க பாத்தீங்கள் என்றால் இது இப்ப விட வரப்போது தாளுக்கு உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி. ஆகவே ஃப்ளெமிங் வழக்கை விதியை பயன்படுத்தினீங்கள் என்றால் இங்க இப்ப உங்களுக்கு முதலாவதுக்கு விட வரப்போது எப்படி? தாளுக்கு உள்நோக்கி. அதாவது 5வதுக்கு தாளுக்கு உள்நோக்கி என்று விட வருது. சரியா? இப்ப இதுல நான் சொன்ன அந்த உத்தியை பயன்படுத்தினீங்களா இருந்தால் 5க்கும் 6க்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் எது? காந்தப்புலத்திட திசையில மட்டும். காந்தப்புல திசையில மட்டும் வித்தியாசம். ஆகவே 5லேயும் 6லேயும் வாரத்திட வித்தியாசத்தை வச்சு உங்களுக்கு செல்லும். 5வதுக்கு உள்நோக்கி என்று வந்த 6வது வெளிநோக்கி. 7வதுக்கு நீங்க எதோட ஒப்பிடணும்? 5வதோட ஒப்பிடணும். 5வதுக்கு ஒப்பிடுற நேரம் ரெண்டும் ஒரே மாதிரி காந்தப்புலத்தின் திசை மாறினது இயக்க திசை மட்டும். இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு உங்களுக்கு என்ன செல்லும்? இது ரெண்டையும் ஒப்பிட்டால் வார விட இங்கக்கு உள்நோக்கி என்று வந்திருந்தால் 5வதுக்கு 7வதுக்கு வரணும் வெளிநோக்கி. சரியா? அடுத்ததா இறுதியா நீங்க 8வதுக்கு விடையக்கான வழக்கை விதியை பயன்படுத்தி கண்டால் எப்படி விட வரணும்? இந்த 7வதுக்கு எதிரா. ஏன்? இயக்க திசை ஒரே மாதிரி காந்தப்புலத்தின் திசை மட்டும் மாறுது. சரியா? ஆகவே இங்க உள்நோக்கி. இப்படி விட வந்திருந்தால் என்னது? உங்களோட பயிற்சிக்கான விடைகள் எல்லாம் சரி. சரியா? ஆகவே இப்ப உங்களுக்கு ஃப்ளெமிங் வழக்கை விதியை வச்சு எப்படி மின்னோட்டத்தின் திசைய உங்களுக்கு கடத்திட குறுக்கு வெட்டு தந்திருந்தாலும் சரி அல்லது கடத்திய முப்பரிமாண வடிவத்துல தந்திருந்தாலும் காணக்கூடியதாக இருக்கணும். சரியா? இன்னைக்கு நாங்க ஃப்ளெமிங் வழக்கை விதியை பார்த்தோம். நாங்க அடுத்த செஷன்ல ஃப்ளெமிங் வழக்கை விதியை வைத்து மின்காந்த தூண்டல் திசையை கண்டுபிடிக்கிறதோட மின்காந்த தூண்டலோட பிரயோகங்கள் என்னென்னன்றது நாங்க அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஒரு கேள்வியோட அடுத்த செஷன்ல பார்ப்போம். இந்த கேள்விக்கு என்ன விடை என்றத யோசிச்சு வைங்க. ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றும் பொறிகள்ல காணப்படும் பகுதி என்னது? உங்களுக்கு படம் ஒன்று தந்திருக்கேன் ஒரு க்ளூக்கு. சரி, ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றத்துக்கு இந்த மெஷின்ஸ்ல பயன்படுத்தப்படுற பகுதி எது? அப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.